இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் கிட்டத்தட்ட 16 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கும். ஆண்டோடைய ஊழியக்காரனாக இருக்கிற பேதுரு என்கிற தேவ மனுஷன் ஆண்டவருக்காக வல்லமையாக ஊழியம் செய்ததினாலே ஏரோது ராஜா அவரை பிடித்து சிறைச்சாலையிலே போடுகிறான். இந்த கேள்விப்பட்ட சபையார் ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்க 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 பரலோகத்தின் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா தூதனை அனுப்பி அங்கே பேதுருவை விடுதலையாக்குகிறார். இவங்க ஜெபிக்கிறாங்க, அங்கே அற்புதம் நடக்கிறது. ஏன்னா இது தெய்வ திட்டத்தின் மையத்தில் இந்த ஜெபம் நடக்கிறது. எப்படி? பேதுருவை கொண்டு தேவன் வல்லமையான கிரியைகளை செய்யணும்னு சொல்லி தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை உடைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான் ராஜா மூலமா. ஆனா அந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு தேவன் நினைக்கிறார். ஆகவே திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஜெபிக்கக்கூடியவர்களை எழுப்பி ஜெபிக்க வைக்கிறார். இங்க ஜெபிக்கக்கூடியவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த விண்ணப்பம் பரலோகத்துக்கு போகிற இங்க தேவ திட்டத்தை பேதுருவை கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்ததனாலே அவரை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டத்தை தேவன் செயல்படுத்த நினைத்தார். ஆனால் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்ப ஆரம்பிச்சிருவாரு. அவங்க ஜெபிக்க 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 தேவ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறிக்கொண்டே வரும். இங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபத்தை கேட்டு கர்த்தர் தூதன் அனுப்பி பேதுருவை தட்டியப்பா, எந்திப்பா, செருப்பை போட்டுக்கோப்பா, அறையை கட்டிக்கோப்பா, என் பின்னாலே வாப்பா. ஒவ்வொரு கதவா திறக்குது. கடைசி நகரத்திற்கு போகக்கூடிய இருப்பு கதவு திறக்கிறது. தெருவில் வந்து நிற்கிறாரு, தூதனை காணல. அது கூட பார்க்கிறாரு, ஆஹா கர்த்தர் என்ன செய்றாரு, ஏரோது ராஜாவிலிருந்து விடுதலையாக்கிறார். இருந்தாலும் ஒரு தரிசனம் ஆகிறான் போல, ஒரு தரிசனம் கண்டு கொண்டிருக்கிறேன் நினைக்கிறார். நகரத்தினுடைய இருப்பு கதவண்டைக்கு வரும்போது தானாய் திறக்கிறது. தெருவுக்கு பக்கத்தில் வர்றாரு. அதுக்கு பிறகு புரிந்து கொள்கிறார், கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். பழமையாக ஊழியம் செய்கிறார். அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனையில் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் உங்களுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் கர்த்தரை எழுப்புவார். கர்த்தரை எழுப்பி ஜெபிக்க வைப்பாரு. ஆண்டவரை எழுப்பி ஜெபிக்க வைப்பாரு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, நல்ல புரிஞ்சுக்கிடுங்க. தேவ திட்டத்திற்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு விட்டு நீங்கள் ஜெபித்தீர்கள், அந்த ஜெபம் கேட்கப்படாத உங்களுக்கு பிரச்சனையே தான் இருக்கும். நீங்கள் செயல்படுவது தேவ திட்டத்திற்கு எதிராக. நீங்கள் தேவ திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் இப்படிதான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதையே பிடிச்சுக்கிட கூடாது. அது அவருடைய ஊழியங்க, அவருடைய அனுபவம், அவருடைய ஊழியம் அது. ஆனா தேவன் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்காரு அதை செய்யுங்க. அதான் உங்க ஊழியம். அதுக்காக அவரு அப்படி ஊழியம் செய்யறாரு, நீங்களும் அப்படி ஊழியம் செய்யுங்க. அவர் இந்த போகல ஊழியத்துக்கு வர நீங்களும் இப்படி போங்க. அவருக்கு கொடுத்த ஊழியம் அதுங்க, உங்களுக்கு கொடுத்த ஊழியம் இது. நீங்க இதுல தான் போகணும். நீங்க இப்படிதான் ஓடணும்னு தேவன் வச்சிருந்தாரு, நீங்க அப்படித்தான் ஓடணும். அதற்காக நண்பர்களோ அல்லது மனைவியோ அல்லது கணவனோ கொடுக்கிற ஆலோசனையை ஏற்கக்கூடாது. ஏன் ஏற்கக்கூடாது? உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரிஞ்சுட்டா, உங்களுக்கு தேவன் தெளிவா பேசிட்டாரா, இதுதான் தேவ திட்டம், இதுதான் ஊழியம், இப்படிதான் போகணும் பேசிட்டாரா, இப்படிதான் அழைச்சாரா, ஓகே போய்கிட்டே இருங்க. இவங்க ஆலோசனை கொடுத்தா இது தேவ திட்டத்தை மாறி தேவனுடைய திட்டத்தை உடைப்பதற்கு பிசாசு இவர்கள் மூலமாய் பேசுகிறான். தெளிவா அறிஞ்சுக்கணும். இதான் கன்ஃபார்மான செய்தி, மாற்றி கருத்து இல்லை. ஏன்னா தேவனோட திட்டமாய் தெளிவாய் இப்படிதான் ஓடணும்னு பேசிட்டாருன்னா நீங்க அப்படிதான் ஓடணும். அப்படிதான் ஓடணும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் இடத்துல அவர் தமஸ்குவிலே ஆண்டவர் அவரை போற வழியில சந்திக்கிறார். அனனியாட்ட சொல்றார், எப்பா இப்படி ஒருத்தர் இருக்கிறான், ஐயையோ ஆண்டவரே, அவருடைய ஊழியர்கள் எல்லாம்
அடித்து நொறுக்கிறவனே இங்கே வந்திருக்கிறானே, இங்கே இருக்கிற ஊழியர்களையும் பிடிச்சிட்டு போக வந்திருக்கான். கர்த்தர் சொல்றாரு, எப்பா எப்படி நான் அவனை பயன்படுத்தணும், எந்த வகையில என்னென்ன பாடுகள்லாம் ஏற்கணுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவன்கிட்ட நான் அவனை பயன்படுத்துவேன், நீ போ, நான் சொன்னது செய், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சொன்னது போய் செய், போப்பா. சாமுவேல் இடத்துல தாவீதை அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் அனுப்புறாரு ஈசாயின் வீட்டுக்கு. சாமுவேல் சொல்ற, ஐயோ சவுல் தெரிஞ்சா கொண்டு போடுவானே. இல்லை, நீ பலியிடுற மாதிரி போ, போஜனம் பண்ற மாதிரி போ, பலியிடுற மாதிரி போ, போய் அபிஷேகம் பண்ணு, நான் சொல்றேன் போ. எல்லாரும் கடந்து போறாங்க. இவன் தானா இவன் தானா இவன் தானா? இல்லப்பா, இல்லை இல்லை. கடைசி தாவீது வந்துறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. எங்க ஜெபத்துக்கு இதுக்குங்க என்னங்க சம்பந்தம்? ஜெபத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் விண்ணப்பம் பண்ணினால், நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தெய்வ திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆனா நீங்க ஜெபிக்காம, நீங்க விண்ணப்பம் பண்ணாம தேவ திட்டம் நிறைவேறாது. சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் அவர் ஜெபிக்கிறதே பார்க்கலையே, அவர் ஜெபம் பண்றதே நான் பார்க்கல. மனுஷர் நீங்க ஜெபிக்கிறத பார்த்து சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ஊழியம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நீங்க செய்யற ஊழியமா இல்லையா, அல்ல நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சரியா இருக்கா இல்லையா, மனுஷர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியது இல்லை. அப்படிப்பட்ட சர்டிபிகேட் தேவையும் இல்லை. உங்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கணும், உங்களுடைய ஊழியத்தை அவர் அங்கீகரிக்கணும். உடைய ஊழியம் நல்லாதா இல்லையா, மனுஷரோ மனைவியோ கணவனோ நண்பர்களோ சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சர்டிபிகேட் டூப்ளிகேட், தேவையில்லாத ஒண்ணு, அது வேஸ்ட், குப்பையில போட வேண்டியது. எஜமான் உங்களை குறித்து என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? உங்களுடைய இருதயத்தை பார்த்து, உங்களுடைய ஜெபம் இருதயத்தின் ஆழத்தில் பண்ணுகிற விண்ணப்பத்தை பார்த்து அவர் என்ன பதில் கொடுக்கிறார்? மனுஷருக்கு முன்னால் நீங்க ஜபிச்சு நல்ல ஜபிக்கிற மாதிரி காட்டிட்டு இருதயம் பூரா அழுக்கா இருந்தா உங்களுடைய ஜெபம் எங்கெங்க போகும்? வேஸ்ட். ஆனா மனுஷர் பார்க்காத முறையில நீங்கள் ஜெபித்தீர்கள், ஆனால் அந்த ஜெபம் கேட்கப்படுங்க, அந்த ஜெபத்திற்கு பதில் வருங்க. ஆனா அந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். மனுஷர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷர் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எஜமான் 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 என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறார், அதான் சர்டிபிகேட். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எஜமானா இருக்கிற நீர் எங்களை ஜெபத்தை அங்கீகரிக்கிறவர் ஏற்றுக்கொள்கிறார். ஜெபத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை